நீதிமன்ற ஆட்சேர்ப்பின் கீழ் ஒதுக்கீட்டு சுழற்சி முறை அவங்க ஃபாலோ பண்ணக்கூடியதில் தேர்வர்களுக்கு ஏற்படக்கூடிய குழப்பமும் குறைபாடும், தேர்வர்கள் அதிக மார்க் எடுத்தும் வேலை அவர்களுக்கு கிடைப்பதில் ஏற்படக்கூடிய ஒரு சிக்கல், இதனால் தேர்வர்களுக்கு ஏற்படக்கூடிய மன அழுத்தமும் மனக்குமுறலும், இது என்ன அப்படின்றத ஃபுல்லாக இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். கவர்மெண்ட் நார்ம்ஸ் படி ஜிஓ படி சொல்லக்கூடிய எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணக்கூடிய அந்த கோர்ட் ரெக்யூர்மெண்ட், இந்த ப்ரியாரிட்டி ஃபாலோ பண்ணுறதுல மட்டும் ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ண மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லி 2022 ரெக்யூர்மெண்ட் அப்போவும் நம்ம வீடியோ போட்டு சொல்லியிருந்தோம். 2 டைம்ஸ் வீடியோ போட்டிருந்தோம். ஏன் இப்போ சில மாதங்களுக்கு முன்னால் கூட பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ போட்டு இன்ஃபார்ம் பண்ணியிருந்தோம், கன்வே பண்ணியிருந்தோம். உங்களுக்கு என்னென்னா ப்ரியாரிட்டி ஃபாலோ பண்ணும்போது டிஸ்ட்ரிக்டில் யார் ஹை மார்க்கோ, அதாவது ப்ரியாரிட்டி இப்போ எஸ்சி ப்ரியாரிட்டி எம்பிசி ப்ரியாரிட்டினா அந்த ப்ரியாரிட்டி பர்சன்ஸை செலக்ட் பண்ணும்போது அந்த டிஸ்ட்ரிக்டில் யார் ஹை மார்க்கோ அவங்க ப்ரியாரிட்டி பர்சன் தான் இருப்பாங்க. எல்லாருமே அந்த ஹை மார்க் பர்சன்ஸ் எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணிவிட்டு அவங்க என்ன ப்ரியாரிட்டி அப்புறம் தான் பார்க்குறாங்க. ஃபஸ்ட்டு மார்க்கை பார்க்குறாங்க, அப்புறம் தான் ப்ரியாரிட்டியை பார்க்குறாங்க. பட் இதனால பார்த்தீங்கன்னா இதில் அதிகமாக மார்க் எடுத்தவங்க உள்ளே போயிடுறாங்க. ஆனால் அதை விட கொஞ்சமாக மார்க் எடுத்தவங்க, கொஞ்சம் லைட்டாக கம்மியாக மார்க் எடுத்தவங்கனால போக முடியலை. அப்போ இவங்க ஹை மார்க் எடுக்கக்கூடாது. கவர்மெண்ட் நார்ம்ஸ் என்ன சொல்லுதோ ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டியை ஃபுல்லாக இது பண்ணிவிட்டு ப்ரியாரிட்டிக்குள்ளே யார் ஹை மார்க் அப்படி தான் பார்க்கணும் அப்படின்லாம் பாதிக்கப்பட்டவங்க சொன்னதுனால நீங்கள் சொல்கிறதும் கரெக்டு தான், சரிதான். அப்போ கவர்மெண்ட் நார்ம்ஸை கரெக்டாக ரெக்யூர்மெண்ட் போர்டு ஃபாலோ பண்ண மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லி சப்போர்ட்டாக வீடியோலாம் போட்டுருந்தோம். பட் இருந்தாலுமே இப்போ அவங்க கரெக்டாக ஃபாலோ பண்ணியிருக்காங்க. இப்போ டிரைவர் ரெக்யூர்மெண்ட்லாம் அப்போ டிரைவர் ரெக்யூர்மெண்ட் அவங்க கரெக்டாக ஃபாலோ பண்ணும் போதுமே அதில் அதிகமான மார்க் எடுத்தவங்க நாங்கள் உள்ளே போக முடியல, குறைவான மார்க் எடுத்து கூட அவங்க உள்ளே போயிடுறாங்க அப்படின்ற ஒரு மனக்குமுறல், மன அழுத்தம் அப்படின்றது வெளிப்பாடு அப்படின்றது வேதனையாக வருது. அதை பற்றி என்ன அப்படின்றத வித் ப்ரூஃபோட உங்களுக்கு காமிச்சு வீடியோவில் சொல்கிறேன். இது டிரைவர் கட் ஆஃப் தான், திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்ட் எஸ்சி ப்ரியாரிட்டி பர்சன்ஸை தான் சூஸ் பண்ணணும். அப்போ ஃபஸ்ட்டு P1 தான். P1னா 2 பெற்றோரையும் இழந்தவங்க, பெற்றோர் இருவரையும் இழந்தவங்க. அப்போ யாருமே அப்படி யாரும் அப்ளை பண்ணலை போல். அதனால் அடுத்து P2க்கு போயிருக்காங்க. ஏன்னா ஆர்டர் வைஸ் P1 அடுத்து P2 P3 P4 இந்த மாதிரி ஆர்டர் வைஸ் போகிறாங்க. அப்போ ப்ரியாரிட்டி 2னா என்னது, ஃபஸ்ட்டு கிராஜுவேட் யார் ஹை மார்க்குன்னு பார்க்கும்போது P2ல் 2 கேண்டிடேட்டை செலக்ட் பண்ணணும். அதில் பாருங்கள், ஒருத்தர் 65 வச்சுக்கிடுவோமே, ஆனால் லாஸ்ட் நம்பர் 2வது நம்பர் பார்த்துங்க வெறும் 60 மார்க் தான் அவர் செலக்ட் ஆகிட்டாப்புல. அடுத்து P3க்கு போயிருக்காங்க. அதில் யாரோ ஒரு 91 90, ஆனால் 2 பேர் செலக்ட் பண்ணணுமா, அப்போ 2வது எடுத்தவர் 87 மார்க் அப்படின்றது நமக்கு நல்லா தெளிவாக தெரியுது, பார்க்குறீங்க. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா யாராவது ஒரு நபர் கலப்பு திருமணமாக P7 இருந்து அவங்க 91 93 ஏன் எடுத்திருக்க மாட்டாங்க, கண்டிப்பாக எடுத்திருப்பாங்க. அப்போ நேரம் ஹை மார்க்காக இருக்கும் போது அவங்கள ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணி அப்புறம் அவங்க என்ன ப்ரியாரிட்டி பார்த்துருந்தா அந்த கலப்பு திருமண பர்சன் P7 அவங்க கூட உள்ளே போயிருக்கலாம் இல்லையா, அவங்க நேம் இன்னைக்கு வந்திருக்கும் பார்த்தீங்களா. அப்போ P1 P2 3 4 5 6 7 8 அப்படின்னு ஆர்டர் வைஸ் போகும்போது அதில் முன்கூட்டியே இந்த ப்ரியாரிட்டியில் P1 P2 P3 அங்கேயே எல்லோரும் ஃபில் ஆகிடுறாங்க. ஏன்னா அங்கே உங்களுக்கு P2ஓ P3ஓ கொஞ்சம் கம்மியான மார்க் எடுத்தவங்க போயிடுறாங்க. அப்படின்னா P7 P8 எல்லாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் 91 95 எடுத்திருந்தாலுமே அவங்க போக முடியலை. ஏன்னா ப்ரிஃபரன்ஸ் ஃபஸ்ட்டு P1 P2 ஆர்டர் வைஸ் போகும்போது அவங்களுக்கான ப்ரிஃபரன்ஸ் தான் அங்கே அதிகமாக பார்க்க இல்லையா. அப்போ P7ஓ P8ஓ இல்லை P20 P12 அங்கே லாஸ்ட்டாக வர்ற ப்ரியாரிட்டியில் உள்ளவங்களாம் அங்கே இடத்துல பாதிக்கப்படுறாங்க ஹை மார்க் எடுத்துமே. அதே மாதிரி அடுத்த எக்ஸாம்பிள் பாருங்கள், காஞ்சிபுரம் இன்க்ளூடிங் செங்கல்பட்டில் எஸ்சி ப்ரியாரிட்டி P7ல் 62. ஏன் அதுக்கடுத்த ப்ரியாரிட்டி P8ல் பார்த்தீங்கன்னா அதை விட கூடுதலாக 75 80 மார்க் எடுத்திருக்க மாட்டாங்களா, கண்டிப்பாக எடுத்திருக்கலாம். அப்படி எடுத்திருப்பாங்க. அப்படி எடுக்கும் போது பார்த்தீங்கன்னா இங்கேயுமே P7ல் கம்மியான மார்க் எடுத்தவங்க உள்ளே போயிடுறாங்க. லாஸ்ட்டாக ஒரு எக்ஸாம்பிள் சொல்லிடுறேன். விழுப்புரம் டிஸ்ட்ரிக்டில் எம்பிசி ப்ரியாரிட்டி பர்சன்ஸை மட்டும் தான் சூஸ் பண்ணணும். அப்போ P1 P2 P3 இந்த நம்பர் வைஸ் ஆர்டர் வைஸ் போயிருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு P1க்கு போகணுமா, P1ல் 2 கேண்டிடேட் செலக்ட் பண்ணணும். அதில் லாஸ்ட் கேண்டிடேட் 2வது கேண்டிடேட் பார்த்தீங்கன்னா 64 மார்க் எடுத்திருக்காரு. 64 எடுத்திருக்காரு P1ல். அதே சமயம் ஏன் P4னா டிஸ்ட்ரிபியூட் விடோ, அதுக்கப்புறம் P12 டிசபிள் பர்சன், ஏன் P7ல் கலப்பு திருமணம், இங்கே உள்ள பர்சன்ஸில் ஏன் கூடுதல் மார்க் எடுத்திருக்க மாட்டாங்களா, அதிகமாக எடுத்திருப்பாங்க. 80 85 90 எடுத்திருப்பாங்க. எடுத்திருக்கும் போது இப்படி ப்ரியாரிட்டி வைஸ் போகும்போது குறைந்த மார்க் எடுத்துருவங்க ஈஸியாக உள்ளே போயிடுறாங்க. இதனால பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ப்ரியாரிட்டி வைஸ் ஃபாலோ பண்ண வேணாம். இதுக்கு முன்னால் வச்ச மாதிரி ஹை மார்க்கு, அந்த ஹை மார்க்கில் ஃபஸ்ட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவங்க என்ன ப்ரியாரிட்டின்றதை பார்த்துக்கலாம். அதுதான் கரெக்டாக வரும் சொல்லி பாதிக்கப்பட்டவர்கள் புலம்புகிறார்கள், மன வேதனை அடைகிறார்கள். இப்போ உங்களுக்கு எக்ஸாம்பிள் காமிச்சதெல்லாம் டிரைவருக்கான தான். அட் அ டைமில் சேம் டைமில் அந்த மற்ற ரெக்யூர்மெண்ட் OA மசால்ஜி பெய்லிஃப் மற்ற ரெக்யூர்மெண்ட்டுக்கான செலெக்ஷன் ப்ரொசீஜரும் இதே மாதிரி இப்போ ப்ரியாரிட்டி வைஸ் ப்ரியாரிட்டிக்குள்ளே யார் ஹை மார்க் அப்படின்ற மாதிரி பார்த்தாங்க. அப்படின்னா இதில் தேர்வர்கள் அதாவது இப்படி பாதிக்கப்படுறாங்க, குறைவான மார்க் எடுத்துன்னு உள்ளே போயிடுறாங்களே, நம்ம ஹை மார்க் எடுத்துகிட்டு போக முடியலை அப்படின்னு சொல்லக்கூடிய மன அழுத்தம், மனக்குமுறல் அது இன்னும் எப்போ வெளிப்படும் பார்த்தீங்கன்னா அந்த செலெக்ஷன் லிஸ்ட்டை பார்த்ததுக்கப்புறம் இன்னும் அதிகமாகும் அந்த மன அழுத்தம், மனக்குமுறல் அப்படின்றது.
அதனால் இவங்களுடையதையும் கன்சிடர் பண்ண வேண்டியதாக இருக்குது. பட் இது வந்து நான் பொதுவான கருத்துக்களை 2 பக்கமும் உள்ள நியாயத்தை வந்து தர்மப்படி நான் வந்து இந்த வீடியோவில் வந்து கன்வே பண்ணியிருக்கேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்கள் மனசில் என்ன இருக்குது அப்படின்றத இந்த வீடியோ பார்க்குறவங்க கீழே கருத்து கருப்பட்டிகள் தெரிவியுங்கள். நன்றி.